அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மழை இப்போ வந்து மழைக்காலமாக இருக்குங்க. அந்தந்த ஏரியாலையும் அப்பப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. எல்லோரும் வந்து சேஃப்டியாக வீட்டில் பத்திரமா இருங்க. ஸோ மழைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. திடீர்னு கரண்ட்டு போய்டும், மெழுகுவர்த்தி, பால் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாக் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து குழந்த பிள்ளைங்கள்லாம் வச்சுருப்பீங்கள்ல, டக்குன்னு வெளியில் போக முடியாது. அடுத்தது மழை தண்ணீரை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. எங்கள் ஊரில் பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சி பதிவாயிருக்குன்னு சொல்லி ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ எப்போவுமே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மழைனா ரொம்ப பிடிக்கும். மழை தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் பள்ளியில் ஓதும் போது எங்கள் உஸ்தாத்லாம் சொல்லியிருக்காங்க, மழை நீரில் சிஃபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நான் வந்து மழை நீரை பிடிச்சி இந்த மாதிரி நான் குடிப்பேன். மழை தண்ணியை ரொம்ப பிடிக்கும். ஆரோ வாட்ரு, மினரல் வாட்ரு மாதிரியே அதில் ஒரு ஃபில்ட்ரு பண்ண வாட்ரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மழை பெஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மழை தண்ணி பிடிக்கணும். ஏன்னா வானத்திலேருந்து இறங்குறதுனால பூமியில் நமக்கு வந்து பொல்யூஷன் எல்லாம் நிறைய வானத்தில் போய் நிற்கும்ல, அது எல்லாமே பேஞ்சு கரைஞ்சி போனதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி பஞ்சம் இன்னும் நிறையா ஏரியாவில் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சால் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து அல்லாவுடைய அருள்னு சொல்லலாம். அந்த மழையை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி குடிநீராக பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் இவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு எனக்கு. இது வந்து 6 லிட்டர் வரலையும் எனக்கு கிடச்சிச்சிங்க. அதை நான் வடிகட்டி கேனில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ நான் சூடு பண்ணி குடிச்சிப்பேன். மழை தண்ணியில் வந்து எவ்வளோ ஷிஃபா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா வந்து சொல்லியிருக்கிறா குர்ஆனில், நான் வானத்திலிருந்து உங்களுக்கு பரிசுத்தமான நீரை இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க, மழை பெஞ்சுன்னா இது அல்லாஹுடைய ரஹமத், அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம மழை பெய்யும் போது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா அப்படின்னு சொல்லி துவா ஒதுக்கலாம். மழை காலங்கிறதுனால எங்கள் ஏரியாவில் மயில்கள்லாம் நிறையா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை தண்ணியை வச்சுட்டு நிறைய மருத்துவங்கள்லாம் சொல்கிறாங்க. முடி கொட்டுற பிரச்சனை, சரும பிரச்சனை, இந்த அரிப்பு, அலர்ஜி, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக உப்பு கலந்து அந்த தண்ணியை தேய்ச்சி விட்டோன்னா கொசுக்கடியால் தடிப்பு இதெல்லாம் சரியாயிடும். குழந்தைகளுக்கு மூக்கு சொட்டா பயன்படுத்தலாம். மூக்கு அடைப்பு, தொண்டை கரகரப்புலாம் இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சமாக உப்பு கலந்து ஒரு சொட்டு மூக்கில் விட்டோன்னா அந்த மூக்கு அடைப்புலாம் போய் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடலில் உள்ள நச்சுக்கள், ஆல்கலைன் பிஹெச் லெவல் இந்த மழைத்தல் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் உள்ள கழிவுகள், அழுக்குகள், நச்சுக்கள்லாம் வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நன்மை தரக்கூடிய இந்த மழை தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவில் மயில் ரக கிடந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.